தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வழங்கும் திருக்குர்ஆன் விளக்க உரை. அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகத்தில் வாரந்தோறும் வியாழக்கிழமை குர்ஆன் விளக்க உரை வகுப்பு நடத்துவதாக அறிவிப்பு செய்து சென்ற வாரம் துவக்கமாக திருக்குர்ஆனை நாம் எவ்வாறு அணுக வேண்டும், அதனுடனான தொடர்பை நாம் எப்படி பலப்படுத்தி கொள்ள வேண்டும், ஒவ்வொரு வசனங்களையும் சிந்தனை கண்ணோட்டத்தோடு படிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினை தஃப்சீர் வகுப்புக்காக நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இந்த அத்தியாய மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயம். பொதுவாக குர்ஆனில் உள்ள எந்த ஒரு அத்தியாயமாக இருந்தாலும் ஒன்று அது மக்காவில் அருளப்பட்டிருக்கும் அல்லது மதீனாவில் அருளப்பட்டதாக இருக்கும். குர்ஆனில் உள்ள எந்த வசனங்களாக இருந்தாலும் அத்தியாயத்தில் உள்ள வசனங்கள், அந்த வசனங்கள் ஒன்று மக்காவில் அருளப்பட்டவையாக இருக்கும் அல்லது மதீனாவில் அருளப்பட்டதாக இருக்கும். இப்போ மதீனாவினுடைய விஷயம் இருக்குல்ல, மதீனாவில் நடைபெற்ற நிகழ்வுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மதீனாவில் நடைபெற்ற நிகழ்வுகள் ஏராளம், அதிகமான நிகழ்வுகள் மதீனாவில் தான் நடந்திருக்கிறது. இஸ்லாமிய வரலாறு என்று நாம் பேசக்கூடிய பல விஷயங்கள் மதீனாவில் நடந்த, மதீனாவில் நிகழ்ந்த நிகழ்வுகள் தான். இப்போ உதாரணமாக மதீனாவில் என்னெல்லாம் நடந்துச்சு அதை சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஒன்லைன் நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மக்காவுக்குள்ளே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மதீனாவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதீனாவில் என்னெல்லாம் இருந்துச்சு? இஸ்லாமிய அரசாங்கம் மதீனாவில் இருந்தது. வேறு போர்கள், பத்ரு, உஹது, ஹந்தக், அஹ்ஸாப், இன்னும் என்னென்ன யுத்தங்கள் நீங்கள் சொல்கிறீங்களோ இந்த எல்லா யுத்தங்களும் மதீனாவில் வந்ததற்கு பிறகு, இடம் வேறு வேறாக இருக்கலாம், யுத்தம் நடைபெற்ற இடம் வெவ்வேறு இடங்களாக இருக்கலாம், ஆனால் இந்த யுத்தங்கள் அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு தான் நடக்கிறது. அப்போ யுத்தங்கள் எல்லாமே நீங்கள் ஹதீஸுகளில் யுத்தங்களை பற்றியான செய்திகளை பார்க்குறீங்க, குர்ஆனில் யுத்தங்கள் தொடர்பான வசனங்களை பார்க்குறீங்க. அப்போ கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லிடலாம், அந்த யுத்தங்கள் தொடர்பான வசனங்கள் எல்லாமே எங்கே அருளப்பட்டது? மதீனாவில். அதே மாதிரி வேற என்ன மதீனாவினுடைய விஷயங்கள்னு வேற என்ன இருக்கு? சட்டங்கள், சட்டத்திட்டங்கள். இப்போ ஜக்காத்து கொடுக்கணும், ஜக்காத்து யார் யாருக்கு கொடுக்கணும், ஏனைய சட்டத்திட்டங்கள், திருடுனா கையை வெட்டணும், குற்றவியல் சட்டம், சொத்து பங்கீடு, யார் யாருக்கு எவ்வளவு சொத்து பங்கீடு செய்யணும், கணவனுக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, பிள்ளைகளுக்கு எவ்வளவு, ஆணுக்கு எவ்வளவு, பெண்ணுக்கு எவ்வளவு, இந்த சொத்து பங்கீடு தொடர்பான ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் தெளிவாக ஒரு ஒரு பிக்சர் உங்கள் மைண்டில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம், இந்த வசனம் எங்கே அருளப்பட்டிருக்கிறது? மதீனாவில். இப்படி சட்டத்திட்டங்கள், போர் தொடர்பான விஷயங்கள் ஹதீஸுகளில் பார்த்தாலும் அதுதான். ஹதீஸுகளை நீங்கள் சொல்லப்போனால் மோஸ்ட்லி 80-70 விழுக்காடு ஹதீஸுகள் நீங்கள் மதீனாவில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பற்றி படிக்கக்கூடிய ஹதீஸுகளாக தான் இருக்கும். குடும்பவியல் சட்டங்கள், இப்படியாக மதீனாவின் சப்ஜெக்ட் நிறைய, மதீனாவின் சப்ஜெக்ட்டுங்கிறதே உங்களுக்கு நிறைய இருக்கிறது. பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல், வட்டி தொடர்புடைய விஷயங்கள், வியாபாரத்தின் ஒழுங்குமுறைகள், எழுத்து சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்வது என்று ஏராளமான இந்த பொருளாதார ஒழுங்குகள், கொடுக்கல் வாங்கல் ஒழுங்குமுறைகள் எல்லாமே எங்கே உள்ளது தான்? மதீனாவில் உள்ளது தான். மதீனாவில் இன்னும் சில சப்ஜெக்ட்லாம் இருக்குது. வேற என்ன சப்ஜெக்ட் இருக்குது? முனாஃபிக்கீன்கள், முனாஃபிக்கீன்களை கையாள்வது, அவர்கள் தொடர்பான விஷயங்கள், அவர்களுடைய பண்புகள், இதெல்லாம் மோஸ்ட்லி எங்கே உள்ளது? மதீனாவினுடைய சப்ஜெக்ட். யூதர்கள், யூதர்கள் தொடர்புடைய சப்ஜெக்ட் எல்லாமே மோஸ்ட்லி மதீனாவில். இப்படி மதீனாவின் சப்ஜெக்ட் நீங்கள் நோட்ஸ் எழுதுனீங்கன்னா நிறைய வரும். சரி, இப்போ மக்காவினுடைய சப்ஜெக்ட்னா என்ன? இதெல்லாம் மதீனாவினுடைய சப்ஜெக்ட். இப்போ மக்காவின் சப்ஜெக்ட், மக்காவில் நிகழ்ந்த நிகழ்வுகள், மக்காவில் உள்ள பிரதானமான அம்சங்கள், விஷயங்கள். இப்போ மதீனாவில் குற்றவியல் சட்டம், மதீனாவில் யுத்தம், மதீனாவில் முனாஃபிக்குகள், மதீனாவில் யூதர்கள், கொடுக்கல் வாங்கல், திருமணம், வியாபாரம், இப்படி நிறைய இருக்குல்ல. மக்காவின் சப்ஜெக்ட், மக்காவின் உள்ளடக்கம் என்ன இருக்கு? முதல் சப்ஜெக்ட் மக்காவில், மக்காவின் பிரதானமான அம்சமே குர்ஆன் இறங்குவது தான். மக்காவின் பிரதானமான அம்சம் எது? முதல் விஷயம் எது? நுசுலுல் குர்ஆன், குர்ஆன் இறங்குவது தான் ஃபர்ஸ்ட் மக்காவினுடைய சப்ஜெக்ட். ஏன்னா அங்கிருந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது? குர்ஆன் இறங்குறதுல இருந்து ஆரம்பிக்குது. முதலாவது மக்காவினுடைய பிரதானமான நிகழ்வு, மக்காவில் என்ன நடந்துச்சு, மெயினா என்ன நடக்குதுன்னு பார்த்தாலே
குர்ஆன் இறங்குச்சு. அந்த குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு அல்லாஹ்வுடைய ஆர்டர் வருது. ரசூலுல்லாஹ் குர்ஆனை கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டுது. எல்லையை தாண்டும் போது ஹிஜ்ரத் நடக்குது. இவ்வளவுதான் மக்காவினுடைய சப்ஜெக்ட். இதை தாண்டி மக்காவில் பெரிய சப்ஜெக்ட்லாம் கிடையாது. குர்ஆன் இறங்குது, அந்த குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிரச்சாரம் நடைபெறுகிறது. அந்த பிரச்சாரத்திற்கு எதிர்ப்பு வருகிறது. எதிர்ப்பு தாங்க முடியாத அளவிற்கு செல்கின்ற பொழுது மக்காவிலிருந்து புலம்பெயர்தல், ஹிஜ்ரத் என்கிற அந்த முக்கிய நிகழ்வு நடைபெற்று விடுகிறது. இதுதான் மக்காவினுடைய சப்ஜெக்ட். இதை தாண்டி மக்காவில் பெரிய அளவுக்கு சப்ஜெக்டுகள்லாம் இல்லை. நீங்க மக்காவில் குர்ஆன் இறங்குதில்ல, அந்த குர்ஆன் எதை பற்றி பேசியது? பிரதானமாக 3 தலைப்புகளை பற்றி பேசியது. ஒன்று தௌஹீத், அதான் அகீதா அப்படிங்குவோம், தௌஹீத். இரண்டாவது ஆகிரத். இரண்டாவது என்ன? ஆகிரத், மறுமையை பற்றி அது பேசியது. மூன்றாவது தூதர்கள், மெயின் அதான். அது அரபில் என்ன சொல்லுவாங்கன்னா தௌஹீத், ரிசாலத். ரிசாலத்னா நபித்துவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபி என்று நம்புவது ரிசாலத். மூணாவது ஆகிரத். மூணாவது என்ன? ஆகிரத். ஆகிரத்துக்குள்ள தான் சொர்க்கம், நரகம், மறுமையில் உள்ள சிறப்புகள், மறுமையில் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள், நரகவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள், வேதனைகள், இது எல்லாமே ஆகிரத். அப்போ இந்த 3 பிரதானமான சப்ஜெக்ட். இதில் தான் மக்காவாசிகள் தௌஹீதை ஏற்க மறுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்தை, ரிசாலத்தை ஏற்க மறுக்கிறாங்க. ஆகிரத்து, மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத ஏற்க மறுக்கிறாங்க. ஏற்க மறுக்கும் போது அவங்களுக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கைகள், அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதிலடிகள், அதில் அல்லாஹ் கேட்கிற தர்க்கபூர்வமான கேள்விகள், இதெல்லாம் தான் மக்காவின் சப்ஜெக்ட். சரியா? இந்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தோட இப்ப ஃபாத்திர் என்கிற அத்தியாயத்தை நாம அணுகுவோம். ஃபாத்திர் 35வது அத்தியாயம். திருக்குர்ஆனின் வரிசைப்படி பார்த்தீங்கன்னா ஃபாத்திஹா, பக்ரா, ஆல இம்ரான், நிசா அப்படின்னு வருதுல, அந்த வரிசைப்படி இது 35வது அத்தியாயம். ஆனால் இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்டது. மக்காவில் அருளப்பட்ட இந்த அத்தியாயத்தினுடைய பிரதானமான கோர் சப்ஜெக்ட் என்ன? ஃபாத்திர் என்கிற அத்தியாயத்தின் கோர் சப்ஜெக்ட் என்ன? நம்ம முன்பே சொன்னோம், மக்காவில் அருளப்படுகிற எந்த அத்தியாயமா இருந்தாலும் அதில் பிரதானமாக பேசப்படுகிற விஷயம் எது? தௌஹீத், ரிசாலத், ஆகிரத். ஏகத்துவ கொள்கை, நபிகள் நாயகத்தை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ரிசாலத், நபித்துவ கொள்கை முன்வைக்கப்படும். மறுமை குறித்த செய்திகள் சொல்லப்படும். ஃபாத்திர் அத்தியாயத்தின் சாராம்சமும் அதுதான். சூரா ஃபாத்திர் என்கிற இந்த அத்தியாயத்தின் சாராம்சமும் அதுதான். அந்த பெயர் ஃபாத்திர் அப்படின்னா என்ன அர்த்தம்? படைப்பாளன். ஃபாத்திர் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ நமக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க, அந்த பேருக்கும் என்ன இருக்கும்? ஒரு அர்த்தம் இருக்கும். அது மாதிரி சூராவுக்கு, இந்த ஃபாத்திர் என்கிற இந்த சூராவின் பெயருக்கான அர்த்தம் படைப்பாளன். நீங்கள் அத்தியாயத்தை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன்னு சொல்லி கிளைம் பண்ணுவான். அல்லாஹ் இந்த அத்தியாயத்தின் மூலமாக என்ன கிளைம் பண்ணுறாங்க? இதை புதுசாக ஒருத்தர் படிக்கிறாருன்னு வைங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய நபரோ அல்லது காலங்காலமாக இஸ்லாத்தில் இருக்கிறாரு, அவருக்கு அல்லாஹ்வை பற்றி, ஈமானை பற்றி, இஸ்லாத்தை பற்றி எதுவுமே தெரியல, அவர் ஃபர்ஸ்ட் இந்த அத்தியாயத்தை படித்தார்னா அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு கம்பீரமானவனாக அறிமுகமாவான். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நான் தான் எஜமானன், நீ பார்க்கிற எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன் என்று அல்லாஹ் அறிமுகமாவான். நீ பார்க்கிற வானம், நீ பார்க்கிற பூமி, உன் கண்ணுக்கு தெரியாத இன்னும் பல படைப்புகள், எல்லாத்துக்கும் ஓனர் யாரு? நான் தான் ஓனர் அப்படின்னு அல்லாஹ் கிளைம் பண்ணுவான். சரியா? இதுதான் ஃபாத்திர் என்கிற அத்தியாயத்தினுடைய உள்ளடக்கம். இப்போ நம்ம அந்த அத்தியாயத்துக்குள்ள நம்ம போவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஜாஇலில் மலாயிகத்தி ருசுலன் உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வ சுலாஸ வ ருபா யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதான் முதல் வசனம். அதனுடைய தமிழாக்கம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்குது? அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம் மட்டுமே குர்ஆன்ல மொத்தம் 5 அத்தியாயம். சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். அடுத்து சூரா அன்ஆம், அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம். அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இதுதான் அன்ஆம் என்கிற அத்தியாயத்தின் துவக்கம். மூன்றாவது சூரா அல் கஹஃப், கஹஃப் இருக்குல்ல, அதனுடைய ஆரம்பம் என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு இவஜா, தன்னுடைய அடியாருக்கு வேதத்தை வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதனுடைய ஆரம்பமும் அல்ஹம்துலில்லாஹ். நாலாவது இந்த அத்தியாயத்துக்கு முந்தைய அத்தியாயம், இது 35. 34வது அத்தியாயம் சூரத்து சபா என்று சொல்வார்கள். சபா என்கிற அத்தியாயத்தின் துவக்கமும்
அல்ஹம்துலில்லாஹ் தான். அல்ஹம்துலில்லாஹில்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் எந்த இறைவனுக்குரியதோ அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்படி ஐந்தாவது தான் சூரா ஃபாத்திர். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்கிற இந்த துவக்கத்தோடு குர்ஆன்ல 5 அத்தியாயம் இருக்கிறது. பிரதானமான 5 அத்தியாயம் இருக்கிறது. அதுல ஒரு அத்தியாயம் இது. என்ன அல்லாஹ் தனக்கே எல்லா புகழும்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்? அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். காரணம் என்னன்னா, அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். அல்லாஹ் தனக்கு புகழ் சேர்க்கிறான். அவனை நாம் அனைவரும் புகழ வேண்டும் என்பதை இதன் மூலமா அல்லாஹ் வலியுறுத்துறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொன்னான்னா என்ன அர்த்தம்? நீ என்ன புகழுன்னு அர்த்தம். எனக்கே எல்லா புகழும்னு சொல்லு. எதுக்காக வேண்டி எனக்கே எல்லா புகழும்னு சொல்லணும்? நான் தானப்பா வானத்தை படைச்சேன், நான் தானே பூமியை படைச்சேன், முன்மாதிரியின்றி படைத்திருக்கிறேன். ஃபாத்திர் என்கிற அந்த வார்த்தையின் பொருளை என்ன? எந்த விதமான ரோல் மாடல் இல்லாம, ஒரு மூல பொருள் இல்லாம, முன்மாதிரி இல்லாமல் படைப்பது. அப்ப வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். இந்த வசனத்தினுடைய ஒரு சின்ன பகுதி தான் இது. அடுத்த பகுதி வருது. பொதுவா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல தன்னை ஒரு படைப்பாளனாக மக்கள் மத்தியில் நிலைநிறுத்தும் பொழுது அதிகமா அல்லாஹ் சொல்வது எதை? வானங்களையும் பூமியையும். வானமும் பூமியும் அல்லாஹ் தான் ஒரு படைப்பாளன், ஆகச்சிறந்த படைப்பாளன் என்பதற்கு முன்வைக்கக்கூடிய மிகச்சிறந்த சான்றுகள். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் கம்பீரமான அத்தாட்சிகள். ஒரு சிறந்த ஓவியர் இருக்கிறார். தான் ஒரு சிறந்த ஓவியர் என்பதற்கு ஏதாவது ஒரு ஆர்ட்ஸை முன் வச்சு காட்டுவார்ல, பாருங்க என்னுடைய ஓவியத்தை பாருங்க அப்படிங்குவார். ஒரு சிறந்த சமையல் கலை நிபுணர், செஃப்னு சொல்லுவாங்க. அவர் தான் இந்த உலகத்தில் அல்லது இந்த பகுதியில் நான் தான் ஒரு பெரிய சமையல் கலை நிபுணர் அப்படிங்கிறது நிலைநாட்டுவதற்கு என்ன வைப்பார்? இது மாதிரி ஒரு டேபிளில் போட்டு நிறைய சாப்பாடெல்லாம் வைப்பார். அப்படி சாப்பாடு வைக்கும்போது ரசமாக வைப்பார். அவர் ரசத்தை வச்சு பாருங்க, குடிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட சமையல் செஃப்னு பாருங்கன்னு சொல்லுவாரா? டிஃப்ரெண்ட்டாக வைப்பார். கவரக்கூடிய வகையில் அவர் எதை ரொம்ப பிரம்மாண்டமாக நினைக்கிறாரோ, பெரிய விஷயமா நினைக்கிறாரோ அதை முன் வச்சு இதை நான் தான் சமையல் பண்ணேங்குவார். அப்போ ஒரு சமையல் கலை நிபுணர் எப்படி தான் சமைக்கின்ற உணவை முன்வைத்து தனக்கான பெருமை தேடிக்கொள்ள முனைவாரோ, ஒரு ஓவியர் சிறந்த ஓவியங்களை வரைந்து இந்த ஓவியங்களை எல்லாம் பாருங்கள், இதையெல்லாம் நான் தான் உருவாக்கினேன் என்று தனக்கு புகழ் சேர்க்க விரும்புவாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம பார்க்கிற வானம், நாம பார்க்கிற பூமி, அந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவைகள் இவற்றையெல்லாம் சுட்டி காட்டி இதை படைச்சது நான் தான், பார் நான் தான் ஃபாத்திர், முன்மாதிரியின்றி இந்த வானத்தை படைச்சிருக்கிறேன், முன்மாதிரியின்றி இந்த பூமியை படைச்சிருக்கிறேன். இந்த படைப்பினூடாக அல்லாஹ் படைப்பாளன் ஃபாத்திர் என்கிற ஒருவன் இருக்கிறான், படைப்பாளன் என்கிற ஒருவன் இருக்கிறான் என்கிற சிந்தனையை அல்லாஹ் நமக்கு சொல்றான். ஆனா நமக்கு பெரிய ஒரு கவலைக்குரிய அம்சம், இது அல்லாஹ்வின் அத்தாட்சியாகவே நம்ம பார்க்கறது இல்லை. ஏன் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளாகவே நம்ம பார்ப்பதில்லை? இப்போ குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலையும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலையும் அறிவுடையவர்களுக்கு சிறந்த சான்று இருக்கிறது, அத்தாட்சி இருக்கு. அந்த அறிவுடையவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? அவர்களுடைய பண்பு என்ன? அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அவர்கள் நின்ற நிலையிலையும் அமர்ந்த நிலையிலையும் சாய்ந்த நிலையிலையும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அது மட்டுமல்ல, வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். அவர்கள் வானங்களை படைத்ததையும் பூமியை படைத்திருப்பதிலையும் சிந்திப்பார்கள். வானத்தை சிந்திப்பாங்க. யாரு? அறிவுடையவர்கள், அல்லாஹ் விரும்புகிற நல்லடியார்கள். அவர்கள் அமர்ந்த நிலையில், உட்கார்ந்த நிலையில், சாய்ந்த நிலையில், எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அது மட்டுமல்ல, வானத்தை சிந்திப்பாங்க, பூமியை சிந்திப்பாங்க. அல்லாஹ் அந்த சிந்தனையை விரும்புகிறான். தன்னுடைய படைப்பை பற்றி சிந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். தன்னுடைய படைப்பின் மிக பிரம்மாண்டமான படைப்பாக அல்லாஹ் முன்னிறுத்துவது வானத்தையும் பூமியையும் தான். அல்லாஹ் அதைத்தானே கேட்கிறான், அன்தும் அஷத்து ஹல்கன் அமி ஸமாஉ. படைப்பில் நீங்கள் கடுமையானவர்களா வானமா? பனாக, அந்த வானத்தையே நான் சிரமம் இல்லாமல் படைச்சிட்டேன், எந்த முன்மாதிரி இல்லாமல் படைச்சிட்டேன், ஒன்றை நான் திரும்ப உருவாக்குறது எனக்கு ஒன்றும் பெரிய வேலையா? அல்லாஹ் கேட்குறான். மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லைன்னு மறுக்கும் பொழுது, மௌத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் எலும்ப மக்கி போனதுக்கப்புறம் என்னை எழுப்ப முடியாதுன்னு நினைக்கிறியா? வானத்தை பாடுறாங்கிறான் அல்லாஹ். வானத்தை பாரு, எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்பு. அந்த படைப்பையே எந்த சிரமமும் இல்லாமல் நான் படைச்சிருக்கிறேன். உன்னை படைக்கிறது எனக்கு கஷ்டமா? உன்னை திரும்ப நான் எழுப்புறது எனக்கு சிரமமாங்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தன்னுடைய ஆகச்சிறந்த படைப்பாக வானத்தையும் பூமியையும் முன்னிறுத்துகிறான். அவற்றை மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அந்த வான பூமியை சிந்திச்சு படைப்பாளன் ஒருத்தர் இருக்கிறார். பொதுவாக எந்த ஒரு அம்சமா இருந்தாலும், ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அற்புதமான உணவு,
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரை நீங்கள் அப்படி ஒரு டேஸ்ட் சாப்பிட்டதே இல்லை. அப்படி ஒரு டேஸ்ட் சாப்பாடு சாப்பிட்ட உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? அருமையான சாப்பாடு, யார் சமையல் பண்ணா கேட்பீங்கல்ல. அதனுடைய கிரெடிட் யாருக்கு? செஞ்சவருக்கு. அற்புதமான சாப்பாடு இருக்குங்க, யாருங்க இது, யாருங்க சமைச்சது கேட்பீங்கல்ல. அற்புதமான ஒரு ஓவியத்தை பார்க்க, ஒரு பில்டிங் சூப்பரான பில்டிங்காக இருக்குங்க, கண் கவரக்கூடிய, உலகத்தில் உள்ள எல்லாரும் அதிசயம்னு போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பில்டிங், அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கு. எல்லாம் போய் போய் நின்று அதோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன கேட்போம்? எவன் கட்டினது, எவன்டா இதை கட்டினது கேட்பாங்களா இல்லையா? அப்போ உலகத்தில் எந்த ஒரு அற்புதமான பொருளை, அழகான பொருளை நம்ம பார்த்தாலும் அதனுடைய ஓனரை தான் சிந்திக்கிறோம், அதை உருவாக்கியவரை சிந்திக்கிறோம். இந்த சிந்தனை எல்லாவற்றிலும் இருக்கிறது. சாப்பிட்ற சாப்பாடில் இருக்குது, போடுற ட்ரெஸ்ஸில் நம்ம சிந்திக்கிறோம். நல்ல டிசைனாக ஒரு ஷர்ட்டை பார்த்துட்டோம், நீங்கள் அற்புதமாக இருக்குங்க டிசைன், யாருங்க அந்த டிசைனை ரெடி பண்ணது, யார் இதை உருவாக்குனது சொல்கிறோம்ல. நீங்கள் வீட்டில் ஒரு சாதாரணமாக நீங்கள் பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க, உங்கள் ரூம்லையோ உங்கள் ஹால்லையோ அல்லது நீங்கள் உங்களுடைய அலுவலகத்திலையோ ஒரு இன்டீரியர் நல்ல டிசைன் நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க. இன்டீரியர் நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துட்டு சொல்லுவாங்க, சூப்பர் இன்டீரியருங்க, யார் சூஸ் பண்ணாங்க? அப்போ யார் அது? அவர் ஒன்றும் உருவாக்கலை, அவர் இந்த 10 பேப்பரை பார்த்துட்டு இந்த பேப்பருன்ட்டார், அவ்வளோதான். அவர் சூஸ் தான் பண்ணார். சூஸ் பண்ணவருக்கு என்ன செய்கிறாங்க? உங்கள் ரசனையான ஆளுங்க, நீங்கள் அற்புதமாக சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ சூஸ் பண்ணதுக்கு, தேர்வு பண்ணவருக்கே ஒரு கிரெடிட் கொடுக்குறோம், அதை உருவாக்கியவருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குறோம். உலகத்தில் உள்ள எந்த அம்சமாக இருந்தாலும் அதை உருவாக்கியவருக்கு நம்ம கிரெடிட் கொடுக்குறோம்ல. அல்லாஹ் கேட்குறான், வானத்தை பாரு, அதை உருவாக்கியவனா, எனக்கு நீ கிரெடிட் கொடு, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கே எல்லா புகழும் சொல்லு. மூமின்கள் அப்படி சிந்திப்பார்கள், உண்மையான அறிவுடையவர்கள் அப்படி சிந்திப்பார்கள். அல்ல அறிவுடையவர்கள், உலுல் அல்பாப், சிந்தனை உடையவர்கள் வானத்தை சிந்திப்பான், பூமியை சிந்திப்பான். நமக்கு ஏன் அது சிந்தனைக்குரியதா இல்லைன்னா, நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு அதிசயமா அது மாறிடுச்சு. டெய்லி பார்க்கறதுனால நமக்கு அதிசயமா தெரியல. டெய்லி பார்க்குறோம்ல வானத்தை, நீங்கள் இப்படி கற்பனை பண்ணீங்க, திடீர்னு ஒருத்தரை, நல்ல ஒரு சிந்தனையாளரை, நல்ல ஒரு விவரம் தெரிஞ்சவரை, இதுவரை ஒரு வானத்தையும் பார்த்ததில்லை, இதுவரை ஒரு பூமியவே பார்த்ததில்லை. அப்படி வைங்க, கண்ணை கட்டிட்டு திடீர்னு இங்கே பூமியில் கொண்டு விடுறோம், கண்ணை திறந்து விடுறோம். இப்போ வானத்தை பார்க்குறாரு, சூரியன் உதிக்கிறத பார்க்குறாரு, நட்சத்திரங்களை பார்க்குறாரு. எப்படி நினைப்பார் அவர்? பிரமிக்க மாட்டார்? என்னங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது, எவ்வளோ நட்சத்திரம், சூரியன் அழகாக காலையில் உதிக்குது, வானத்தில் உள்ள அத்தனையும் அவருக்கு பிரமிப்பா தெரியுமா? முத பார்க்கும்போது நம்ம எவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸில் இப்போ குற்றாலம்லாம் இருக்குல்ல, சென்னையில் உள்ளவங்க வேகாத வெயிலில் காயிறவங்களாம் நம்மலாம் நினைப்போம் குற்றாலம் இப்போ அப்படிங்குவோம். அங்கே உள்ளவர் டெய்லி பாத்ரூம் போகிற மாதிரி போயிட்டு வந்துடுவார். ஏன்? அதை தாண்டி தான் போவார், அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது, அதை தாண்டி போவார், குற்றாலத்தை தாண்டி போவார். நம்ம எந்தெந்த இடங்களெல்லாம் அற்புதமான இடம் நம்ம சொல்கிறோமோ, அப்படி நாம் சொல்லக்கூடிய அத்தனை இடங்களையும் சர்வசாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய நபர்களும் இருப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? அது அவங்க டெய்லி பார்க்கறதுனால அந்த அதிசயம் அவர்களுக்கு அதிசயமாகவே தெரிவதில்லை, அந்த அற்புதம் அவர்களுக்கு அற்புதமாகவே தெரிவதில்லை. அதுபோலத்தான் வானமும் பூமியும் அல்லாஹ்வின் ஆகச்சிறந்த அற்புதம், படைப்பாளனை உணர்த்தக்கூடிய மிகச்சிறந்த சான்றுகள். அவற்றை சிந்திக்கின்ற பொழுது டெய்லி சூரியன் எந்த விதமான தாமதமும் இல்லாமல் குறித்த நேரத்தில் உதயமாகுது, மறையுது. நட்சத்திரங்கள் இரவு நேரத்தில் சந்திரன் வருது, நட்சத்திரங்கள் வருது, எந்த குழப்பமும் இல்லை, எந்த சிதைவும் இல்லை, இந்த இயக்கத்தில் எந்த கோளாறும் இல்லை. அப்போ இப்படி எந்த கோளாறும் இல்லாமல் இதையெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிற ஒரு படைப்பாளன், ஒரு ஃபாத்திர் இருக்கிறான், உணரணும்ல. அதைத்தான் அல்லாஹ் தூண்டுறான். அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஜாஇலில் மலாயிகத்தி ருசுலன், மலக்குமார்களை தூதர்களாக அவன் ஆக்கியவன். எத்தகைய மலக்குமார்கள்? உலி அஜ்னிஹத்தி மஸ்னா வ சுலாஸ வ ருபா, 2 3 4 ரெக்கைகளை உடைய வானவர்களை தூதர்களாக ஆக்கியவன். வானவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், வானவர்களை தூதர்களாக ஆக்கியிருக்கிறான். வானவர்களை தூதுவர்களாகனா யாருக்கு? அல்லாஹ்வுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு தேவை. அல்லாஹ்வுக்கும் பூமியில் இருக்கிற மனிதர்கள் நமக்கும் ஒரு தொடர்பு தேவை. அந்த தொடர்புக்கான தூதர்கள் யாரு? மனிதர்கள். மனிதர்களிலிருந்து தூதர்கள் அல்லாஹ் தேர்வு செய்யறான், அதான் ரசூல்மார்கள். இப்போ அந்த ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்குமான ஒரு தொடர்பு தேவை. சில நேரங்களில் அந்த ரசூலுக்கு அல்லாஹ் தான் சொல்லக்கூடிய விஷயத்தை நேரடியாகவே சொல்லிடுறான். சில நேரங்களில் ஒரு இடையில ஒரு தூதுவரை அனுப்பி அல்லாஹ் சொல்றான். அந்த தூதர்கள் யாரு? மலக்குமார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கும் ரசூல் நபிமார்களுக்குமான தூதுவர்கள் மலக்குமார்கள், அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தூதுவர்கள் யாரு? நபிமார்கள். ஓகேவா? அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தூதுவர்கள் நபிமார்கள், அல்லாஹ்வுக்கும் நபிமார்களுக்குமான தூதுவர்கள் மலக்குமார்கள். அந்த மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் அங்கே துமத்த அத்தியாயமே அல்லாஹ் தன்னுடைய அரசாட்சியை, தன்னுடைய நிர்வகித்தலை, தன்னுடைய கிரியேஷனை அல்லாஹ் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பான்.
வானம் பூமியே முன்மாதிரி இல்லாமல் படைச்சவன் நான் தான், எனக்கே அல்லா புகழும் நல்லா சொல்லிட்டு மலக்குமார்களை நான் தான் படைச்சேன். எப்படி படைச்சிருக்கிறேன்? ரெக்கைகள் உடையவர்களாக. எவ்வளவு ரெக்கைகள்? சில பேருக்கு 2, சில பேருக்கு 3, சில பேருக்கு 4. இப்படியான இறக்கைகள் உடையவர்களாக மலக்குமார்களை படைத்தவன். இதுல ஒரு மெசேஜ் அல்லாஹ் கொடுக்குறான், மலக்குமார்களும் என்னுடைய படைப்பு தான். ஏன்னா அன்றைக்கு அவங்கள சிலர்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, மலக்குமார்கள் அல்லாஹினுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அப்ப அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் மறுப்பு கொடுக்கிற விதமாகவும் அதை உடைக்கிற விதமாகவும் அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்களும் என்னுடைய படைப்பு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த மலக்குமார்களை நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது நீங்க ஏனைய வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். குர்ஆன்ல பிற வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் மலக்குமார்களின் பண்பை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துவான். பார்த்திருக்கீங்களா? லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன். அல்லாஹ் கட்டளையிட்டதை அவர்கள் செய்வார்கள், அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். இது மலக்குமார்களின் பண்பு, மலக்குமார்களின் குணம். அவருடைய குணத்தை, அவருடைய பண்பு அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான். இன்னொரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஆராஃப்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன இன்த ரப்பிக லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி வ யுஸப்பிஹூனஹு வ லஹு யஸ்ஜுதூன். அல்லாஹ்விடத்தில் உள்ளவர்கள், அதாவது இறைவனிடத்தில் உள்ள மலக்குமார்கள் அல்லாஹ்வை வணங்குவதில் பெருமை கொள்ள மாட்டார்கள். மலக்குமார்கள்ட்ட என்ன இல்லை? பெருமை கிடையாது. அவர்கள் அல்லாஹுவையே புகழ்வார்கள். வலஹு யஸ்ஜுதூன், அவனுக்காகவே சஜ்தா செய்வார்கள். அப்ப மலக்குமார்களின் பண்புகளை, குண நலன்களை ஏனைய வசனங்கள்ல அல்லாஹ் அறிமுகப்படுத்தலாம். இங்க மலக்குமார்களின் ஒரிஜினல் தோற்றத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்தலாம். நீங்க மற்ற வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலக்குமார்களுடைய பண்பை பற்றி, அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணம், அவர்களுடைய ஆற்றல், அதையெல்லாம் அல்லாஹ் அறிமுகப்படுத்துவான். மலக்குமார்களின் ஒரிஜினல் தோற்றத்தை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய வசனம் தான் ஃபாத்திர்ல இருக்கு. இது மாதிரி பிற வசனங்கள்ல இல்லை. இது அவங்களுடைய ஒரிஜினல் தோற்றம். என்ன? எல்லாருக்கும் ரக்க இருக்கு. இப்போ அல்ல நம்ம சிந்தனை தூண்டுறோம். பார், மலக்குமார்கள் அவங்களும் என்னுடைய படைப்பு தான்ப்பா. வானபூமி எப்படி என்னுடைய படைப்போ அது மாதிரி மலக்குகளும் என்னுடைய படைப்பு. அந்த மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள்? ரக்கைகளை கொடுத்து வச்சிருக்கிற. சில பேருக்கு 2, சில பேருக்கு 3, சில பேருக்கு 4. இதுல கூட நமக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. அல்லாஹ்வுடைய எந்த படைப்பா இருந்தாலும் சரி ஈவனா இருக்காது, எல்லாருமே சமமா இருக்க மாட்டாங்க. அதுல சில ஏற்றத்தாழ்வுகளையும் சில படித்தரங்களையும் அல்லாஹ் வச்சிருப்பான். இப்ப மலக்குமார்கள் எல்லாரும் ஒரே ஈவனாவா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் 2 ரெக்கையா? சில பேருக்கு 2 ரெக்கைகள், சில பேருக்கு 3 ரெக்கைகள். இது அல்லாஹ்வினுடைய ஒரு சுன்னத், அல்லாஹ்வினுடைய ஒரு வழிமுறை. தூதர்கள் எடுத்துக்கங்க. தூதர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது எல்லா தூதர்களும் ஈவனா, நாம எல்லா தூதர்களையும் ஈவனா மதிக்கணும், சமமா மதிக்கணும். யாரையும் யாருக்கு இடையிலும் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க கூடாது. ஆனால் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தூதர்களின் சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது தில்கர் ருசுல் ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத். இந்த தூதர்கள் அவர்களுக்கிடையில் சிலரை விட சிலரை நாம் சிறப்பித்திருக்கிறோம். சில தூதர்கள் மின்ஹுமன் கல்லமுல்லாஹும், சில தூதர்கள் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசியிருக்கிறான். அல்லாஹ் அந்த தூதர்கள்ட்ட நேரடியாக பேசியிருக்கிறான். அப்ப தூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதும் எந்த கருத்தை முன்வைக்கிறான்? இல்லை, ஈவன் இல்லை, சிலரை விட சிலரை நாம உயர்த்தி இருக்கிறோம். மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுதும் அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். பிமா ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅதின், அவர்களில் சிலரை விட சிலரை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். ஆண்களை விட பெண்களுக்கு சில உயர்வுகள் இருக்கும், பெண்களை விட ஆண்களுக்கு சில உயர்வுகள் இருக்கும். ஆண்கள் ஒட்டுமொத்த மனித சமூகத்திலேயே சிலருக்கு சிலரை விட உயர்வுகள் இருக்கும். இதுதான் அல்லாஹ்வினுடைய சுன்னத்து, இதுதான் அல்லாஹ்வினுடைய வழிமுறை. தூதர்களிலேயே அத்தகைய உயர்வுகள் தாழ்வுகள் இருக்கின்ற பொழுது, தூதர்களிலேயே அப்படிப்பட்ட ஏற்றம் இறக்கம் இருக்கின்ற பொழுது, மலக்குமார்களிலேயே அப்படிப்பட்ட ஏற்ற இறக்கம் இருக்கும் பொழுது நமக்கு இருக்காதா? நம்ம என்ன விளங்கணும்? மலக்கே எல்லாமே சமமா இல்லப்பா. சில பேருக்கு 2 ரெக்கை, சில பேருக்கு 3 ரெக்கைகள், சில பேருக்கு 4 ரெக்கைகள். ரெக்கைகள் வெவ்வேறா இருக்கலாம், 2, 3, 4 இருக்கலாம். ஆனால் அவர்கள் அனைவர்களும் அல்லாஹ்வுக்காண்டி ஒர்க் பண்ணுவாங்க. தூதர்களுக்கு மத்தியில் உயர்வு தாழ்வு இருக்கலாம், அந்த தூதர்கள் அனைவர்களும் அல்லாஹ்வுக்காண்டி ஒர்க் பண்ணுவாங்க. அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறானோ அந்த கட்டளை நிறைவேற்றணும். மனிதர்கள் நமக்கும் பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். நாம் அனைவரும் அல்லாஹ்வின் படைப்பினம். அல்லாஹ் என்ன நம்ம கட்டளை இடுகிறானோ அதற்காக நம்ம வேலை செய்யணும். அந்த ஏற்றத்தாழ்வுகளை புரிந்து கொண்டு அதற்காக வேண்டி நாம் ஒர்க் பண்ணணும். அப்ப மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் இங்கே அறிமுகப்படுத்துகிறான். 2, 2, 3, 3, 4, 4 ரெக்கைகளை உடையவர்களாக வானவர்களை தூதர்களாக ஆக்கியவன். அல்லாஹ் சொல்கிறான், யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா. 2, 3, 4 சொல்லிட்டான். அது மட்டும் இல்லப்பா, யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, தான் நாடியதை படைப்பில் அதிகப்படுத்துகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கூட எக்ஸ்ட்ரா 4ங்கிறது ஃபைனலா? சில பேருக்கு எத்தனை கூட இருக்கலாம்? 5 இருக்கலாம், 50 இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுக்கே உரிய ஒரிஜினல் தோற்றத்தில் 2 முறை பார்த்துருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுக்கே உரிய ஒரிஜினல் தோற்றத்தில் எத்தனை முறை?
2 முறை பார்த்திருக்கிறார்கள். அதில் புகாரில் 32 அந்த இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 600 ரெக்கைகள் கொண்டவர்களாக நான் பார்த்தேன்ங்கிறாங்க. எவ்வளவு ரெக்கை? 600 ரெக்கை. நம்ம பார்க்குற எல்லா உயிரினங்களையும், ரெக்கைகள் உள்ள எல்லா உயிரினங்களையும் எத்தனை ரெக்கையை தான் நம்ம பார்க்குறோம்? 2 தான் நம்ம பார்க்குறோம். சின்ன உயிரினமோ பெரிய உயிரினமோ ரெக்கைன்னு வந்துச்சுன்னா அதில் எத்தனை தான் இருக்குது? 2 தான். நம்ம 3 நாள் பார்த்தாலே நம்ம என்னவாயிருவோம்? அது சேர்த்து போயிடுவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே 600 ரெக்கையில் பார்த்தா இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய நிலை என்ன ஆகும்? அதான் ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட பயம், அதான் ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட ஒரு நடுக்கம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 600 ரெக்கைகள். அப்போ பாருங்க, மலக்குமார்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளோ இருக்கு? 600. 2 இல்லை 3 இல்லை, 600 இருக்கு. யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, தான் நாடியதை படைப்பில் அதிகப்படுத்துவான். இப்போ இதைத்தான் நம்ம விளங்கணும். இதே மாதிரி மனிதர்கள் நம்மளையுமே சிலருக்கு அல்லாஹ் கல்வியை கூடுதலாக கொடுத்துருப்பான், சிலருக்கு அல்லாஹ் இபாதத்தை கூடுதலாக கொடுப்பான், சிலருக்கு அல்லாஹ் செல்வத்தை கூடுதலாக கொடுப்பான். யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, உடல் வலிமையை அல்லாஹ் சிலருக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான், தோற்றம் அழகு அதை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான். இது எல்லாமே அல்லாஹ்வினுடைய படைப்பில் உள்ளவை. செல்வம் அதிகம் வழங்கப்பட்ட ஒருவரை பார்த்து நாம் பொறாமை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அறிவு அதிகம் வழங்கப்பட்ட ஒருவரை பார்த்து நாம் பொறாமை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமும் இறைவனின் இயல்பான படைப்பின் முறை. 600 ரெக்கை இருந்தாலும் 2 பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் முன் சமம். செல்வம் அதிகம் வழங்கப்பட்டவராக இருந்தாலும் குறைவாக வழங்கப்பட்டவராக இருந்தாலும் இருவரும் இணைந்து அல்லாஹ்வுக்காண்டி வேலை செய்யணும். எல்லாம் அடிமை. அறிவு அதிகம் வழங்கப்பட்ட ஒருவராக இருந்தாலும் அறிவு குறைவாக உள்ள ஒருவராக இருந்தாலும் இருவரும் இணைந்து அல்லாஹ்வுக்காண்டி வேலை செய்யணும். அப்போ அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லியிருக்கலாம்? நீயும் அல்லாஹ்வுடைய அடிமை, நானும் அல்லாஹ்வுடைய அடிமை, 2 பேரும் நினைக்கணும். நம்ம 2 பேரும் அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ் நமக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறானோ அதை செய்வோம். என்னை விட உனக்கு கூடுதலாக செல்வம் வழங்கப்பட்டிருப்பதால் என்னை விட நீ எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் என்கிற பொருள் இல்லை. ரெக்கைகள் கூடுதலாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ரெக்கைகள் குறைவாக உள்ள வானவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று ஆகிவிடுவார்களா? எல்லாம் அல்லாஹ்வினுடைய படைப்பினும். அதைத்தான் அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லித்தரான். யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, அல்லாஹ் தான் நாடியவற்றை படைப்பில் அதிகப்படுத்துகிறான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன். இந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பண்புகள் அதிகமாக வரும். அல்லாஹ்வுடைய பண்புகள், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இங்கே கதீர் முடிதல் வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அடுத்த வசனம் வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம், அல்லாமுல் குயூப், வஹுவ கைருர் ராசிக். இப்படி ஏராளமான இறைவனுடைய பண்புகள் இதில் அதிகமாக சொல்லப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அல்லாஹ் தன்னுடைய ஆற்றல் எல்லாத்துக்கும் வானம் பூமியை நான் முன்மாதிரி இல்லாமல் படைச்சிருக்கிறேன். மலக்குமார்களையும் 2, 3, 4 ரெக்கைகள் உடையவர்களாக நான் படைச்சிருக்கிறேன். நான் நினச்சா படைப்பில் அதிகப்படுத்துவேன். நான் நாடியதை படைப்பில் அதிகப்படுத்தக்கூடியவன். எனக்கு எல்லா ஆற்றலும் இருக்குது. இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், எனக்கு எல்லா ஆற்றலும் இருக்குது. அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை அறிமுகப்படுத்திட்டானா, இப்போ இவ்வளவு ஆற்றல் உள்ள இறைவன் அல்லாஹ் அடுத்து நமக்கு நிலைநிறுத்த வர்றான். இவ்வளவு ஆற்றல் உள்ள எனக்கு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா என் முடிவை எவனும் மாற்ற முடியாது. இவ்வளவு ஆற்றல் உள்ள இறைவனாகிய நான் ஒரு முடிவை எடுத்து விட்டால், உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற முடிவை எடுத்து விட்டால், உனக்கு ரஹ்மத்து தர வேண்டும் என்கிற முடிவை எடுத்து விட்டால் அதை மாற்றக்கூடியவன் எவனும். இவ்வளவு ஆற்றல் அல்லாஹ் நிலைநிறுத்திட்டான்ல, இவரை எப்படி ஜெயிக்க முடியும்? இவரை எப்படி வெல்ல முடியும்? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் 2வது வசனத்தில், மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா வமா யும்சிக் ஃபலா முர்சில லஹு மின் பஅதிஹி வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அல்லாஹ் மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு அருளை திறந்து விட்டால் அதை தடுப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் மேலே தன்னுடைய ஆற்றலை எல்லாம் அடுக்கிட்டான்ல, மனிதர்களுடைய உள்ளத்தில் கம்பீரமாக அல்லாஹ் உட்கார்ந்துட்டான். அவ்வளவு கம்பீரத்தோடு அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் அமரும் பொழுது அல்லாஹ் இன்னும் தன்னை பற்றி, தன்னுடைய தன்மையை பற்றி நமக்கு அதிகப்படுத்துறான். நான் ஒரு முடிவு பண்ணிட்டு அதை மாற்றக்கூடியவன் எவனும் இல்லை. இதையும் சேர்த்து உள்ளத்தில் பதிவு பண்ணிக்கங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு அருளை திறந்து விட்டால் அதை தடுப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் ரஹமத்தை திறக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நம்ம எங்கனாலும் பார்க்க இயலும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எங்கே கண்டார்கள்? எங்கே? நெருப்பில். அப்படிதானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏன்னா அல்லாஹ் ரஹமத்தை திறக்கணும் முடிவு பண்ணிட்டானா யார் அதை க்ளோஸ், ரஹமத்தின் சாவி யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ் கையில் இருக்கு. அல்லாஹ் கையில் தான் ரஹமத்தின் சாவி இருக்கு. யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு க்ளோஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தரணும்னு அல்லாஹ் திறந்தான்னா நான்லாம் போய் பூட்டிட முடியாது. எனக்கு அல்லாஹ் பூட்டி வச்சிட்டான்னா நீங்கள் எத்தனை கள்ளச்சாவி போட்டு அதை ஓப்பன் பண்ண முடியாது. ரஹமத்தின் சாவிகளை திறப்பதும், ரஹமத்தின் அந்த வாசலை திறப்பதும் மூடுவதும் யாருடைய அதிகாரம்? அல்லாஹ்வுடைய அதிகாரம். அவர் திறக்கணும் முடிவு பண்ணிட்டானா நீங்கள் எங்கேயும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை, எவ்வளவு இக்கட்டான சூழலையும் எவ்வளவு நெருக்கடியான சூழலையும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நீங்கள் பார்க்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் பார்த்ததை போல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் ரஹமத்தை எங்கே கண்டார்கள்?
கடல்ல ரஹமத் வருமா? வந்துச்சு. கடல்ல அல்லாஹ் வழியை ஏற்படுத்தி ரஹமத்தின் வாசல் அல்லாஹ் அங்க திறக்கலாம். அங்க திறக்கணும் முடிவு பண்ணிட்டானா, அல்லாஹ் திறக்கணும் முடிவு பண்ணிட்டானா இடம் ஒரு பொருட்டே அல்ல. அது கடலா இருக்கலாம். முதுமையில குழந்தையை தர்றது சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதுமையில தானே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பார்க்குறாங்க. அவரே சொல்றாருல்ல, அன்னா யகுன் லி குலாமுன், எனக்கு எப்படி ஒரு புள்ள இருக்கும், எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும், நானும் வயோதிகன், என்னுடைய மனைவியும் குழந்தை பேர் அற்றவன் மலடி, எனக்கு எப்படி குழந்தை, அதை தானே கேட்டாங்க. அல்லாஹ் ஆமா கதாலிக், அப்படித்தான் அல்லாஹ் திறக்கும்ல முடிவு பண்ணிட்டான். சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்ததற்கு பிறகு அதை க்ளோஸ் பண்றது யாருமே இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை மீன் வயிற்றுல கடல்ல ஒரு பெரிய மீன், அந்த மீன் வயிற்றுக்குள்ள கடலே ஒரு பெரிய இருட்டு, அந்த இருட்டுல மீன் ஒரு பெரிய இருட்டு, மீன் வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய இருட்டு இருக்கு. அங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பார்க்கறாங்க. ஃபநாதா ஃபி துலுமாத்தி அன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஃபஸ்தஜப்னா லஹு அப்படிங்கிற அல்லாஹ் இருள்களில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அழைத்தார். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை, சுப்ஹானக நீ தூயவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் தவறு செய்து விட்டேன், அநியாயக்காரன் என்று சொன்னார். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனைக்கு நாம் பதிலளித்தோம். அல்லாஹ் அவருக்கு அருள்வாசலை திறந்து விட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எங்க பார்க்கறாங்க? கிணத்துல. அவங்க சகோதரர்லாம் கிணத்துல தூக்கி போடுறாங்க. கிணற்றில் போடும் பொழுது அவர்களுடைய முடிவு என்ன? எந்த நோக்கத்தில் கிணத்துல தூக்கி போடுறாங்க? இவர் அடுத்த அரசவைக்கு போவார், அந்த நோக்கத்திலையா? இவர் நம்மை விட ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்வார், நம்மளோட சேர்ந்து வாழும்போது நம்ம தகப்பனார் இவரை நல்லா கவனிக்கிறாரு, நம்மை விட மோசமான வாழ்க்கை இவர் வாழணும், நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழணும், கஷ்டப்படணும், யாரோ எடுத்து எங்கோ வாழணும், திசை தெரியாத இடத்துல வாழணும், சிரமப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருடைய சகோதரர்கள் கிணற்றில் போட்டார்கள். கிணற்றில் அல்லாஹ் ரஹமத்தின் வாசலை அல்லாஹ் திறக்கிறான், கண்டெடுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அரசவையில் இருக்கிறார். அப்போ நம்ம விளங்கணும், நம்ம குரானை படிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்போம். வியாபாரத்தில் கஷ்டம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், குடும்பத்தில் சிக்கல் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், உங்கள் மனைவியின் மூலமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அல்லது கணவன் மூலமாக சிலருக்கு பிரச்சனை இருக்கும், சிலருக்கு என்னன்னே தெரியாது மன உளைச்சல், கவலையில் இருப்பார். கவலையாக இருக்குங்குவார், என்னங்க அதுதாங்க தெரியலை, ஐயோ தெரியலன்னா விடிய அதுக்கு ஐயா கவலையாக இருக்க, அதான் தெரியல, காரணமே தெரியல, விட்டுற வேண்டியதானே. இல்லை எனக்கு கவலையாக, அது ஒரு இருக்கும், அது ஒரு மன இருக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் வாசல் திறக்கப்படலைன்னு அர்த்தம். அப்போ என்ன நெருக்கடியில் நாம் இருந்தாலும் இந்த வசனத்தை உள்வாங்கிட்டோம். நீங்கள் சூரா ஃபாத்திரில் உள்ள இந்த 2வது வசனத்தை, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ் அந்த ஆற்றலோடு அல்லாஹ் தன்னை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்தலாம், இந்த விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். உலகத்தின் காரணிகள் நமக்கு பெருசாக தெரியாது. அல்லாஹ் ரஹமத்தின் வாசலை திறக்கணும் முடிவு பண்ணிட்டா அல்லாஹ் நமக்கு எப்படியும் திறப்பான். க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிட்டான்னா க்ளோஸ் பண்ணது தான். அப்போ சாவி யார் கையில் இருக்குது? அல்லாஹ் கையில் இருக்குது. அதனால் அல்லாஹ்ட்ட கேட்போம். இப்போ பாருங்கள், பள்ளியாசலுக்குள்ளே வரும்போது நம்ம துவாவே என்ன? அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்க, இறைவா உன்னுடைய ரஹ்மத்தின் வாசலை எனக்கு திறப்பாயா. பாருங்கள், பள்ளிக்குள்ளே வரும்போது கேட்குறோம். நம்ம பொதுவாக பேங்க்குள்ளே போகும்போது தான் கேட்போம். பேங்குக்கு போகிறோம் நீங்கள், இறைவா ஏன் நமக்கு ரஹமத்துனா இதுதான் ரஹமத்து, நம்ம இப்போ பிரச்சனை என்னென்னா ரஹமத்துனா எதுங்கிறதுலையும் நமக்கு புரிதலில் சிக்கல் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரஹமத்துனா என்ன அப்படிங்கிறதுல நமக்கு சிக்கல் இருக்கு. ரஹமத்தை நம்ம எதில் தேடுறோம்னா பேங்க் பேலன்ஸில் தேடுறோம். அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு இருக்குன்னு நம்ம நம்புறதா இருந்தால் எங்கே நம்புகிறோம்? பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். இல்லையே 2000 தானே இருக்குது, ரஹமத்து கம்மியால் இருக்குது, ரஹமத்து இல்லையே. உங்கள் பேங்க் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது? 1 லட்சம். அப்போ அவருக்கு ரஹமத்தாக இருக்கிறார்ல. அப்போ ரஹமத்தை நம்ம எதில் தேடுறோம்னா உலகியல் காரணிகள், மனிதர்கள்லாம் எதை பெருசுன்னு நினைக்கிறாங்களோ அதில் தான் ரஹமத்தை தேடுறோம். பணம் பெருசுன்னு நினைக்கிறாங்க, பணத்தில் ரஹமத்தை தேடுறோம். அந்தஸ்து பெருசுன்னு நினைக்கிறாங்க, அந்தஸ்தில் ரஹமத்தை தேடுறோம். பதவி பெருசுன்னு நினைக்கிறாங்க, பதவியில் ரஹமத்தை தேடுறோம். பாருங்க, ரசூலுல்லாஹ் எங்கே தேடுறாங்க? பள்ளிக்குள்ளே தேடுறாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே வரும்போது அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக், இறைவா உன்னுடைய ரஹமத்தின் வாசல் எனக்கு திறந்து விடுவா. ஏன்? பள்ளியில் தொழுகை இருக்கிறது, இபாதத்து இருக்குது, இபாதத்து ரஹமத்து. நம்ம தொழுகிறோம் சொன்னால் அது என்ன? அது ரஹமத்து. அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்ட்ட நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது, அந்த மன்னிப்பு ரஹமத்து. நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிற சின்னஞ்சிறிய நிகழ்வுகளை கூட ரஹ்மத்தாக நம்ம பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அந்த ரஹ்மத்தை நாம் உணரணும். ரஹ்மத் என்பது ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் எந்த நோயும் இல்லாமல் இருக்கிறோம்ல, உதாரணமாக பெரிய அளவுக்கு ஒருத்தர் நோய் இல்லாமல் இருக்கிறாருன்னு நீங்கள், அது கூட ரஹ்மத்து. நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம்ங்கிறாங்களே, நோயற்ற வாழ்வு ஒரு ரஹ்மத். ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு ரஹ்மத். நீங்கள் தாகமாக இருக்கிறீங்க, தண்ணி கிடைக்குது, ரஹ்மத். அதெல்லாம் நம்ம ரஹ்மத்துன்னு பார்க்குறோமா? அதை ரஹ்மத்துன்னு பார்க்குறது இல்லை. கடும் வெப்பத்தில் குளிரில் இருக்கிறோம் நீங்கள், ஒரு ரஹ்மத். இப்போ நம்ம ஏசியில் இருக்கிறோம், கூலிங்காக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் இப்படியா உட்காந்து குரானை படிச்சுட்டு இருந்தாங்க?
சஹாபாக்கெல்லாம் இப்படியா உட்காந்து நம்ம நினைக்கிறோம் மரத்தடியில் அப்படி ரிலாக்ஸாக உட்காந்து காற்று வாக்கில் காற்றை வாங்கிட்டே அப்படியே அவங்க குரானையெல்லாம் படித்தாங்க. உயிர் பயத்தில் அவங்க குரானை படிக்க வேண்டியதாக இருந்தது. தாருல் அர்க்கம் என்பார்கள் அல்லவா, தாருல் அர்க்கம் இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் தாருல் அர்க்கம் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டில் போய் ஒளிஞ்சு மறைஞ்சு யாருக்கும் தெரியாமல் குரானை படித்தாங்க. அப்போ இன்றைக்கி நாம் ஒரு வெப்பத்தில் இருக்கிறோம்னா குளிர் நமக்கு கிடைக்குது, அது ரஹமத்து. தாகத்தில் இருக்கும்போது தண்ணீர் கிடைப்பது ரஹமத்து. பசியில் இருக்கும்போது உணவு கிடைப்பது ரஹமத்து. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்னஞ்சிறிய நிகழ்வுகள் கூட ரஹமத்து. தூங்கி நீங்கள் எழுந்திருக்கிறீங்க ரஹமத்து. காலையில் எழுந்திருக்கிறோமா, எவ்வளோ பேர் தூங்கி காலையில் எழுந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் தூக்கத்திலே மௌத்தா போயிடுறாங்க. பயணமாக வீட்டை விட்டு கிளம்புறீங்க, திரும்ப வெளியே வந்தால் ரஹமத்து. வீட்டுக்கே வந்துட்டீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்க, அலுவலகத்திற்கோ ஒரு வேலைக்கோ ஒரு பயணத்துக்கோ போகிறீங்க, திரும்ப வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டீங்களா, மனைவி மக்களை பார்த்துட்டீங்களா, ரஹமத்து. ஏன் எவ்வளோ பேர் வேறு நோக்கத்திற்காக வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள், வருகின்ற பொழுது அவர்கள் ஜனாசாவாக வர்றாங்க. இன்னும் சிலர் வீட்டுக்கு வர முடியல, நேராக மையவாடிக்கு போயிடுறாங்க, ஜனாசா அடக்கம் செய்யப்படக்கூடிய நிலை தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு நன்மையுமே ஒவ்வொரு நிகழ்வையுமே ரஹமத்தாக பார்க்க தெரியும். தூக்கத்திலிருந்து கண் விழிக்கிறது ரஹமத். ஒரு பாவம் செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் எண்ணம் ஏற்படுகிறது, அந்த பாவம் செய்வதிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்கிறோம் என்றால் அதுவும் ரஹமத். ஒரு தீமை செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மோசடி பண்ணுவோம், அடுத்தவனை ஏமாற்றுவோம் நினைக்கிறீங்க, வட்டியில் விழணுங்கிற ஒரு எண்ணம் வருது, வேறு வேறு விதமான சபலங்கள் கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் ஏற்படுகிறது, ஒரு தீமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டு அல்லாஹ் காப்பாற்றணும் அப்படின்னு அதுலேருந்து விலகிட்டீங்கன்னா அதுவே ரஹமத். சூரா யூசுஃபில் நீங்கள் பார்க்கலாம், 53வது வசனம். இம்ராத்துல் அசீஸ், அசீஸினுடைய மனைவி அவர்களுடைய கூற்றாக குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒமா உ பர்ரி உன் நப்சி, என்னுடைய உள்ளம் தூய்மையானது என்று நான் சொல்ல மாட்டேன். இன்னன் நப்சல் அம்மார தும்பி சூ, உள்ளம் தீமையைத்தான் ஏவுகிறது. இல்லாமா ரஹிம ரப்பி, என்னுடைய இறைவன் ரஹ்மத் செய்தாலே தவிர. அப்போ உள்ளம் தீமையை நாடுகிறது, அந்த தீமையிலிருந்து விலக வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? ரஹ்மத் வேண்டும். இல்லாமா ரஹிம ரப்பி, இறைவன் எனக்கு ரஹ்மத் செய்தாலே தவிர, அதுவே ஒரு ரஹ்மத். நன்மை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுது, அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். குரான் இப்போ நம்ம தஃப்சீர் வகுப்பில் உட்காரணும், இது போன்ற குரானிய மார்க்க சபைகளில் அமரணும் நம்ம நினைக்கிறோம், அமர்றோம், பங்கெடுக்கிறோம், இதுவும் என்ன? ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இந்த சிந்தனை நமக்கு வருதில்லை, குரானை படிப்போம், குரானை தெரிஞ்சுக்குவோம், நல்ல சபைகளில் மார்க்க சபைகளில் அமருவோம் நினச்சா அது ஒரு ரஹ்மத். அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது என்றால் அது ஒரு ரஹ்மத். அப்போ இப்படி நம்முடைய வாழ்க்கையில் சின்னஞ்சிறிய நன்மைகளை கூட இறைவனின் ரஹ்மத்தோடு தொடர்புபடுத்தி நம்ம பார்க்கணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகளை கூட ரஹ்மத்தை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும், பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியை சந்திக்க செல்கின்ற பொழுது அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது, காய்ச்சலை திட்டுறாங்க, சபிக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா தசுப்பி அல் ஹும்மா, காய்ச்சலை நீங்கள் திட்டாதீர்கள், ஃபஇன்னஹா துதிஹிபு ஹதாயா பனி ஆதம், அது ஆதமுடைய மக்களின் தவறுகளை போக்கி விடுகிறது, அழித்து விடுகிறது. காய்ச்சலை திட்டுறாங்க, அது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொல்கின்ற பொழுது, காய்ச்சலை திட்டாதீங்க, அது மனிதர்களின் தவறுகளை போக்கி விடுகிறது. எப்படி? கமா யுதுஹிபுல் கியரு ஹபஸல் ஹதீத், இரும்பின் துருவை நெருப்பு அகற்றி விடுவதைப் போல காய்ச்சல் மனிதர்களின் பாவங்களை போக்கி விடுகிறது, ஆதமுடைய மக்களின் குற்றங்களை போக்கி விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க, ஒரு முள்ளோ ஒரு கல்லோ உங்களுடைய காலில் குத்தி விட்டது, அதனால் ஒரு துன்பம் ஏற்படுகிறது, அதை நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களேயானால் மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதைப் போல உங்கள் பாவங்கள் உதிர்ந்து விடுகிறது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாருங்க, ஒரு முஸ்லீம் எதை கூட ரஹமத்தாக எடுத்துக்கொள்ள முடியும்? வாழ்க்கையில் ஒரு சோதனை, ஒரு துன்பம், வியாபாரத்தில் ஒரு நஷ்டம், அதை கூட நீங்கள் நன்மையாக நினைக்கலாம். சரி, அல்லாஹ் பொறுத்துக்குவோம், அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான் நினச்சிட்டிங்கன்னா நம்ம பாவம் மன்னிக்கப்படுது. பாவம் மன்னிக்கப்படுறது ரஹமத் தானே? அல்லாஹ்விடம் நம்முடைய அந்தஸ்து உயர்கிறது என்றால் அது நமக்கு ரஹமத் தானே? அப்போ இப்படி ரஹமத் என்பது எல்லா வடிவங்களிலும் இருக்கிறது. ஆரோக்கியம் என்கிற வடிவத்தில், குழந்தை என்கிற வடிவத்தில், நம்ம ஒரு பெரும் இன்னல்ல தவித்துக் கொண்டிருக்கும் போது அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய விதமாக, குழப்பத்தில் இருக்கிறீங்க, அல்லாஹ் ஒரு நல்ல முடிவை உங்களுக்கு தந்தால் அது ஒரு ரஹமத்து. இப்படி எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தான் நம்ம கேட்குறோம். நம்ம மைண்டில் எது மட்டும் இருக்கக்கூடாது, அல்லாஹ் ஒரு ரஹமத்தை எனக்கு கொட்டு, எதில்? பேங்க் பேலன்ஸில் கொட்டு, பணமாக கொட்டு, அந்த எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது. எனக்கு ரஹமத்தை எதை தந்தால் எனக்கு ரஹமத்தா தா இறைவா, அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை உணர்வதே பெரிய ரஹமத். ஃபஸ்ட்டு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நமக்கு எனக்கு அல்லாஹ் என்ன ரஹமத்து பண்ணியிருக்கிறாங்கிறத நான் உணர்ந்துட்டேன்னு வைங்க, அதுவே பெரிய ரஹமத். அப்படி நீங்கள் உணர்வீர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்குமான ஒரு கயிறு இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் நமக்கு ரஹமத் செஞ்சுருக்கிறான். இப்போ எப்படி இருந்தோம், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம், ஆரம்ப காலகட்டத்தில்
ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டோம், இப்போ அல்லாஹ் நம்மளை நல்ல நிலையில் வச்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இப்படிங்கிற சிந்தனை, அல்லாஹ்வை பற்றிய ஏதேனும் ஒரு சிந்தனை உங்கள் வாழ்வில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து கொண்டே இருக்குமேயானால் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்குமான ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு ஹபிள் இருக்குது, ஒரு கயிறு இருக்குது. அல்லாஹ் நம்ம தன் பக்கம் நம்மளை இழுக்க பார்க்கலாம். இந்த அடியானை விட்டுறக்கூடாது, இந்த அடியான் நம்மளோடு தொடர்பில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொடர்பு நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கிறது. எப்போது அந்த எண்ணம் அறுபட்டு விடுகிறதோ, அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற எந்த நிஅமத்தையும் நாம் எண்ணி பார்க்காமல், அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற எந்த ரஹ்மத்தையும் நாம் மதிக்காமல், பிறரை பற்றி மாத்திரமே பார்த்து அவன் எப்படி வாழ்கிறான், அவன் எவ்வளவு சுகபோகமா இருக்கிறான், அவன் எவ்வளவு லட்சங்களை கோடிகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான், அடுத்தவர்களை பற்றி மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருப்போமேயானால் அல்லாஹ் நம்மின் மீது செய்திருக்கிற ரஹ்மத்தை நம்ம பார்க்காம போயிடுவோம், கவனிக்காம போயிடுவோம். அது பெரிய துரதிருஷ்டம், பெரிய முசீபத். அது ஒரு பெரிய சோதனை. அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அப்போ பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளவு ஆற்றல் உள்ள நான் மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு அருளை திறந்து விட்டால் அதை தடுப்பவர் யாரும் இல்லை. எப்போதும் இந்த வசனம் மனசுல நிற்கணும். மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா வமா யும்சிக் ஃபலா முர்சில லஹு மின் பஅதிஹி. அவன் அதனை தடுத்து விட்டால், அல்லாஹ் ரஹ்மத்தை தடுத்துட்டானா, அதன் பிறகு அதை அனுப்பக்கூடியவர் யாரும் இல்லை. அதன் பிறகு அல்லாஹ் உன்னை தடுத்து வச்சுட்டானா, அது யார் எவ்வளவு சதித்திட்டம் திட்டினாலும் எவ்வளவு பிளான் பண்ணாலும் அதை க்ளோஸ் பண்ண முடியாது. ஃபிரௌனை பாருங்க, அவன் காலத்தில் எல்லா குழந்தைகளையுமே கொல்றான், எல்லாருமே கொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தையா பிறந்த பொழுது கொல்ல முடிஞ்சா? கொல்ல முடியலை. ஏன்? அல்லாஹ் தடுத்துட்டான். அல்லாஹ் தடுத்துட்டான்னா அதுக்கு அல்லாட்ட ஒரு திட்டம் இருக்கும், அல்லாட்ட ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானை மீறி யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்தின் முடிவில், ஒஹுவல் அசீசுல் ஹக்கீம். அவன் அசீஸ், அவன் ஹக்கீம். அவன் அசீஸ், மிகைத்தவன். மிகைத்தவன் என்ன அர்த்தம்? அவனை ஜெயிக்க முடியாது. அவன் ஹக்கீம், நுண்ணறிவாளன், ஹிக்மத்து உள்ளவன். திட்டம் இருக்கு, அவன்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. இந்த ரஹ்மத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு அசீஸ் அல் ஹக்கீம் என்று முடிப்பதிலே ஒரு பெரிய பொருத்தப்பாடு இருக்கு. அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை பற்றி சொல்லிட்டு, அல்லாஹ் அங்கே வசனத்தில் ஒரு மூமினுக்கு என்ன தோணும்? அல்லாஹ் சொல்லிட்டான், நான் திறக்கணும்னு நினச்சா திறந்துடுவேன், அதை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறான். சரி, அல்லாஹ் திறன்னு கேட்குறோம், பார்த்தா என்ன செய்ய, நமக்கு திறக்கலை. என்னையா இது? அல்லாஹ் சாவி அல்லாஹ் கையில் தானே இருக்கு, திறக்க வேண்டியதானே. திறந்துடு சீசேன்னு சொன்னால் என்ன செஞ்சிடணும்? திறக்க வேண்டியதானே. குழந்தைய எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன் தெரியுமா? கல்யாணம் ஆகணும், சாலிகான மனைவி வேணும்னு எத்தனை வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா? எத்தனை வருஷமா இதை கேட்குறேன், எத்தனை வருஷமா அதை கேட்குறேன், எதுவும் திறக்கலையே. எங்க அல்லாஹ் திறக்கலையே, சாவி அல்லாஹ் கையில் தானே இருக்கு. அப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, அல்லாஹ் கையில் இருக்குங்கிறான், நம்ம கேட்குறது தரலையே. அதுக்கு தான் அல்லாஹ் பதில் சொல்கிறான், அவனுக்கு முடியும், முடிஞ்சதையெல்லாம் அவன் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவன் ஹக்கீம், அவன் ஒரு திட்டத்தோடு செய்யக்கூடியவன். ஹிக்மத் இருக்கு அல்லாட்ட. அசீஸ் மட்டுமல்ல, அசீஸ்னா நினைச்சதை செய்வான், அந்த வல்லமை இருக்கு. வல்லமையோடு அல்லாஹ்வுக்கு ஹிக்மத், திட்டம் இருக்கிறது. நீங்கள் பாருங்க, ஒரு குழந்தை தந்தைகிட்ட கத்தி தாங்கன்னு கேட்குது, கத்தி தாங்க, ஷார்ப்பாக கத்தி தாங்கன்னு கேட்குது. கொடுக்குற வல்லமை உங்களுக்கு இருக்கா? இருக்கு. கொடுப்பீங்களா? கொடுத்துட்டீங்க. ஒரு தகப்பன் கேட்குறான்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ அவனை பற்றி உலகத்தில் உள்ள ஏனைய மக்களின் பார்வை என்ன? முட்டா பையல. அவர் கேட்குறாரு, கத்தியை கொடுத்து கையை அறுத்துட்டான்னு வைங்க, ஏங்க கொடுத்தீங்க? அவன் கேட்டான் கொடுத்தேன். கேட்டான் கொடுத்தேன்னா இந்த பொருளை நீ கொடுக்கலாமா? இந்த பொருளை நீ கொடுக்கலாமா? கொடுக்குற ஆற்றல் இருக்கலாம், வல்லம் இருக்கலாம், டிசைனிங் அத்தாரிட்டியாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு ஹிக்மத், ஒரு திட்டம் வேணும்ல, ஒரு ஞானம் வேணும்ல. அல்லாஹ் அப்படி தான் பார்க்குறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் நினச்சதை தர முடியும்ப்பா, ஆனால் நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு திறந்து தந்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு திட்டம் இருக்கு, எனக்கு ஒரு ஹிக்மத் இருக்கு, அந்த ஹிக்மத்தோடு தான் நான் செய்ய முடியும். அல்லாஹ் நம்ம அனைவருடைய வாழ்வில் எந்த ஹிக்மத்தை, என்ன திட்டத்தை வைத்திருக்கிறான், என்ன நுட்பத்தை வைத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய திட்டம் இருக்கு. அதுக்காக திட்டம் இல்லாமல் இல்லை. அது ஒரு அர்த்தம் புதிந்தது, அது ஞானம் புதிந்தது. நமது வாழ்வில் எல்லா விதமான நன்மைகளையும், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும் எல்லாத்தையும் எழுதினவன் இதை பற்றி தெரியாமலே இருப்பான்? எல்லாத்தையும் நல்லா எழுதிட்டான்ல. எல்லாத்தையும் எழுதினவன், நமக்காக வேண்டி எழுதியவன். அவன் நம்மை சோதிக்கலாம், நம்முடைய பொறுமையின் தரத்தை அல்லாஹ் பரிசோதித்து பார்க்கலாம், நம்முடைய ஈமானிய உறுதியை அல்லாஹ் பரிசோதித்து பார்ப்போம், கொடுக்காம இருந்து பார்ப்போம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன கேட்டவனே அல்லாஹ் கொடுத்துட்டானா? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கேட்டவனே கொடுத்துட்டானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்டவனே கொடுத்துட்டானா? எந்த இறை தூதருக்கும் அல்லாஹ் கேட்டவனே எல்லாம் கொடுக்கல. அல்லாஹ் ஒரு திட்டம் வச்சிருப்பான், அந்த திட்டத்தின்படி தான் அல்லாஹ் நடப்பான். அப்போ அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ரஹ்மத்தின் வாசல் என்கிட்ட தான் இருக்குது, நான் நினச்சா திறப்பேன், யாரும் க்ளோஸ் பண்ண முடியாது, நான் நினச்சா க்ளோஸ் பண்ணுவேன், யாராலையும் திறக்க முடியாது. ஓஹுவல் அசீசுல் ஹக்கீம், அவன் மிகைத்தவன், நுண்ணறிவாளன். இந்த 2 வசனத்தினுடைய விளக்கம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.